பெரியார்கிட்ட இருந்து நம்ம எங்க அடிப்படையில் முரண்படுறோம்னா, எடுத்த உடனேயே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழியை, ஒரு தேசியத்தின் மொழியை, ஆகச்சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு மொழியை, முதலாக தோன்றிய மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்கள்லாம் நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனியன்னு சொல்லிடுறாரு. நீங்கள் எல்லாரும் தெளிவாய்க்கணும்ல இந்த கேள்வி மூலம். எடுத்த உடனே நீங்க என்ன பாருங்க, தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தவனே சொல்லிடுறாரு. மதம் பரப்ப வந்த ஜோசப் பிஸ்கி தன் பெயரை வீரமா முனிவன் மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவணின்னு ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு போறான். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு மொழியை இவர் எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி போப்பு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு மொழியை சனியன்னு சொல்லிடுறவள. காட்டு மிராண்டிகளின் பாசை, முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு, இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டு மிராண்டின்னு சொல்லிடுறாரு, இவன் முட்டாள்னு சொல்லிடுறவள. அடுத்து கேட்கிறாரு, உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறவள. இந்த கேள்வியில என்ன வருதுன்னா, என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, பல தேசிய மக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கன்னடர் வாழ்கிறார், தெலுங்கர் வாழ்கிறார், குஜராத்தி வாழ்கிறார், பீகாரியர் வாழ்கிறார், மராட்டியர் வாழ்கிறார், மலையாளி வாழ்கிறார். எல்லாரும் வாழும் போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா, அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? வருது. அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா, இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது. இப்ப இத்தனை மொழிவெளி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி வலிக்கும்னு பார்க்கணும். இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடுறவள. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு, தமிழையே ஆங்கிலத்தில் எழுது, வேலைக்காரி கூட இங்கிலீஷ்ல பேசு, இங்கிலீஷ படி அப்படிங்கிறப்பல. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது, தேசாபிமானம் கூடாது, இனாபிமானம் கூடாதுன்றப்பல. மொழி இல்லை, தேசம் இல்லை, இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும்? அதுக்கு எதுக்கு தொண்டு செய்ய, எப்படி தொண்டு செய்வீங்க கேள்வி நமக்கு எழுது. மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கிறார். அப்ப இங்கிலீஷ் அபிமானம் ஏன் வந்தது? தேசாபிமானமே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறப்பல. அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க? இனாபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க? எவ்வளவு கேள்வி இருக்குது பாருங்க. இப்ப ஒவ்வொன்னா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை, என் தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போத நமக்கு ஒரு எதிரி ஆயிடுறாப்ல. அதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது. என் தாய்மொழிங்கிறது என் முகம், என் முகவரி, என் உயிர்.